ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 12/1/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம வந்து பார்த்தோன்னா ஏபி 99 அப்படி நம்பர் அடிக்கிறப்ப நமக்கு எப்படி ரிசல்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு ஏபி 99. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ஏபி 99 அப்படி நம்பர் இங்கே அடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 995ன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஏபி 99 சரிங்களா. இந்த ஏபி 99 அடிக்கும்போது அடுத்த நாள் நமக்கு ரிசல்ட் 756. நமக்கு இங்கே உள்ள ஏழாம் நம்பர் அப்படி வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக ஏ போலே இறங்கிடுச்சு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு 0 அப்படி நம்பர் இருக்குது. 0 அப்படி நம்பரும் ஸ்ட்ரைட்டாக 0 அப்படி நம்பர் இறங்கிடுச்சு சரிங்களா. அப்போது இதுலேருந்து ஒரு நம்பர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டில் வந்திருக்கு 2032 02ன்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே அதே மாதிரி இந்த ஏழாம் நம்பர் எடுத்தது இல்லாமல் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர்லேருந்து நமக்கு ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு சரிங்களா 756. ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு 4ஆம் நம்பர் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்ப ரிட்டன் ஏ போர்டில் 4 அப்படி நம்பர் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இதுலேருந்து 4 அப்படி நம்பர், அதாவது 7ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா மறுபடியும் 4 அப்படி நம்பர் வரல அப்படின்னா நமக்கு 7ஆம் நம்பர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ நமக்கு ஏ போர்டில் ரிட்டன் 4 இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. அதே மாதிரி வேறு இடத்துல இந்த ஏசி இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 99 அப்படி நம்பர் வந்துச்சுன்னா சி போர்டோட பவர் நம்பர் 5 அப்படி நம்பர் வந்திருக்கும். ஸோ இந்த மாதம் கூட பாருங்கள் ஏசி 99 சொல்லி வந்தப்போ உள் நம்பர் சி போர்டோட ஏழோட பவர் வந்து பார்த்தோன்னா 2 நமக்கு அந்த மாதிரி வந்திருக்கு. ஏபிக்கு ஏ போர்டு ரிட்டன் அப்படியே இறங்கணும் சரிங்களா. அப்போது நாளைக்கு 4 அப்படி நம்பர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு ஒரு கெஸ்ஸிங் சொல்லும் போதே சொல்லியிருந்தேன். அதாவது நமக்கு உள் நம்பர் பி போர்டும் வெல் நம்பர் ஏ போர்டு சி போர்டு இந்த நம்பரை அப்படியே இருந்துச்சு அப்படின்னா சேம் நம்பராக இருந்துச்சுன்னா 8 2 இதனுடைய பவர் நம்பர் தான் நமக்கு 37 அப்படின்னு சொல்லி வந்திருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் நேற்றுக்கு உள் நம்பர் பி போர்டு 4, அடுத்து ஏ போர்டு 4, அடுத்து சி போர்டு 4 சரிங்களா. இப்போ இதனுடைய பவர் தான் 44 அப்படி நம்பர் வரணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது 4 4 4. அப்போது 46ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 96ஓட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பவர் 41 சரிங்களா. அப்போ 41 அப்படிங்கிறப்ப ஏ போர்டு 4 அப்படி நம்பர் எடுத்தாச்சு சரிங்களா. அப்போது 1ஆம் நம்பர் வரணும். நான் இங்கே உள்ள நம்பர்ஸை நான் சொல்கிறேன் 419 414. இங்கே உள்ளேருந்து ஒரு நம்பர் வர்றதுனால சொல்கிறேன் 417. ஸோ இதில் உங்களுக்கு எந்த நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த நம்பர்ஸை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் வந்து பார்த்தோன்னா பி போர்டு 0 வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. நம்மளுடைய பழைய கான்செப்ட் படியே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு மட்டும் பாருங்கள் 3 9 6 அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 + 3 3 + 3 6 6 + 3 9. இப்போ நமக்கு தலைகீழாக வந்துட்டுருக்கு. இப்போ நமக்கு பி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 9 6. அப்போது பி போர்டில் 0 அப்படி நம்பர் அடித்தாங்க அப்படின்னா 401 தான் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் 419 414 417ங்கிறதுலாம் சப்போர்ட் நம்பர் தான். உங்கள் விருப்பம் தான் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வைக்கக்கூடிய நம்பரும் ஏபிஎஸ்சிபிசியில் சரிங்களா 41 14 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இன்றைக்கி நமக்கு 44 இந்த மாதிரி 44 ஏதும் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கம்பல்சரி. ஸோ இன்றைக்கி தான் ஓரளவு கமெண்ட் பாக்ஸில் பண்ணியிருந்தீங்க. ஸோ கமெண்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தது கெஸ்ஸிங் எடுக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். நீங்கள் வின் பண்ண அமௌண்ட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. வின் பண்ண அமௌண்ட்டு போடணும்னா வின்னிங்கிறது மட்டும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிங்கன்னா அதுவே எனக்கு போதுமானது சரிங்களா. இவ்வளோ வின் பண்ண அப்படிங்கிறத போடாதீங்க, வின்னிங்கிறது மட்டும் போடுங்க போதுமானது. 41 14 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த நம்பர் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போது நம்ம கிராஸாக சரிங்களா கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கிங் பண்ணுறேன். ஸோ மார்க்கிங் பாருங்கள் 68 64 48 64 74 49 67 56 79 30. ஸோ இதில் 79 30லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே 7ஆம் நம்பர் மட்டும் விட்டுருங்க 39 39ங்கிறது பிசி 39 பாஸு.
நெக்ஸ்ட்டு அதே மாரி 5, 7ங்கிற நம்பர் பாருங்கள். 5, 7ங்கிறது நமக்கு ஏசி பாஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க 7ஆம் நம்பர் மட்டும் விட்டுருப்பாருங்க. 494க்கு நமக்கு 3D பாஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மேல உள்ள நம்பர் 4, 6, 4 மட்டும் விட்டு பார்த்தீங்கன்னா, 464 3D பாஸு. நெக்ஸ்ட்டு இந்த பேட்டர்ன்லேயே 4D வருமா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஸோ வந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். 0566 அப்படி நம்பரு வர்றதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 0566 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா எந்த நம்பர் எல்லாம் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நமக்கு இந்த இங்கே கீழே உள்ள நம்பர் பாருங்கள். 49ங்கிறது நமக்கு பிசி வந்திருக்கு. 64ங்கிறது பிசி வந்திருக்கு. ஸோ அதனால் 66ங்கிறத நான் பிசிக்கு வச்சுக்கிறேன் சரிங்களா. 0566 அதே மாதிரி 50 60 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் வேறு மாதிரி எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு சப்போர்ட்க்கான நம்பர் தான். ஒன்லைன் ப்ரைஸை சின்னதாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஏன்னா நமக்கு 1, 2, 3, 4 டைம் வந்திருக்கு. 5ஆவது டைம் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சிங்கிள் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா இது கிராஸாக வந்திருக்கு. நான் மார்க் பண்ணல. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக வந்துச்சுன்னா 4Dயாக வந்து வரதுக்கான சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 0560 அப்படி நம்பரு பிக் பிளேஸாக இருந்தீங்கன்னா வேணால் பாக்ஸாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் பிளேஸாக இருந்தால் மட்டும்தான் சொல்கிறேன் சரிங்களா. மற்றபடி 401 அப்படி நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா. 401 அந்த நம்பர் திருப்பினீங்கன்னா 410 ஏ போல் 4 அப்படி நம்பர் வரதுனால இந்த நம்பர் தான் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்ற இதில் இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா 417 419 அப்படி நம்பர் கொடுத்துருந்தோம். உள் நம்பர் வச்சு 414 இதெல்லாம் சப்போர்ட்கான நம்பர் தான். பிக் பிளேஸ் அந்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 401. ஸோ இந்த நம்பருக்கு 4D எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா 94 94 சரிங்களா. 9401 9410 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.